வணக்கம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் மாலை நேர சிற்றுண்டி ஒன்று தான் செய்ய போகிறோம். நிறைய காசு கொடுத்து கண்டதையும் கடையில் வாங்கி நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காம வீட்டிலேயே ஆரோக்கியமாக பிள்ளைகளுக்கு செய்து கொடுப்போம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 400 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். மாவை நல்ல வடிவை அரித்து எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாவில் இந்த சின்ன கரண்டியால் 1.5 கரண்டி ஈஸ்ட் போட்டுக்கொள்கிறேன். அதே கரண்டியால் 4 கரண்டி சீனி போட்டுக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம். எல்லாத்தையும் ஒருக்கா வடிவாக கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு குழைச்சி கொள்ளுவோம். தண்ணி நல்லா ஆறி இருக்கணும். குழந்தை பிள்ளைகள் பருகிற அளவுக்கு இருக்கணும். தண்ணி சூடு கூடக்கூடாது. கூடினால் மாப்பழுதாக போயிடும். மாவை குழைச்சதுக்கு பிறகு நான் அதை எடுத்து இந்த ஷீட்டில் போட்டு கொஞ்சம் வடிவாக குழைச்சி கொள்கிறேன். மேலால் கொஞ்சம் தூவி கொள்கிறேன். ஏனெண்டா அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் அதே பாத்திரத்தில் வச்சு வடிவாக குழைச்சி எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட கிச்சன் மேடையில் போட்டு வடிவாக குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. மாவை இதில் குழைச்சி எடுக்கிறது மட்டும்தான் கஷ்டமான வேலை, வேறு எதுவும் கஷ்டம் இல்லை. ஏனெண்டா அப்போ தான் எங்களுக்கு அந்த பன் மாதிரி நீட்டாக வர மாவில் விரிசல்கள் இல்லாமல் குழைச்சிட்டோம். இப்போ நாங்கள் இது இப்படியே மூடி வைப்போம். இப்போ வெயில் நேரம்ன்றபடியாக டக்குண்டு பொங்கிடும். இப்படியே மாவை மூடி வச்சுட்டு நாங்கள் உள்ளுக்கு வைக்கக்கூடிய கறியை தயார் செய்து கொள்ளுவோம். நான் இதில் 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா உப்பு போட்டு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். கேரட் கொஞ்சமும் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றும் எடுத்து அதையும் சின்ன சின்ன அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் கொவ்வை இலைகள் கொஞ்சம் எடுத்து சின்னனா அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்லது. இப்படி போட்டு கொடுத்தா தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. இதில் ஒரு அளவான வெள்ளைப்பூடு எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். அதோட ஏலக்காய், கிராம்பு, கருவா இது மூண்டும் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிறேன். இது நீங்கள் விரும்பினா போடலாம், விரும்பாட்டி தவிர்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன். அதில் நாங்கள் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட வெள்ளைப்பூடையும் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு இருக்க வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டதுக்கு பிறகு கேரட்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கேரட்டையும் கொஞ்சம் லேசாக கலந்து விடுவோம். கேரட் பெருசாக அவிய தேவையில்லை. உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் கிழங்குக்கு உப்பு போட்டிருக்கிறோம். உப்பு பார்த்து அளவாக போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் இதோட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக இடித்த மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் எங்கள்ட வீட்டில் இருக்கிற குழம்புகளுக்கு பாவிக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கொண்டாலும் பரவாயில்லை. மிளகாத்தூளையும் போட்டு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ கடைசியாக இதில் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. உரைப்பை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட நாங்கள் இடித்து வச்சுருக்கிற கருவாத்தூளையும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். நான் எல்லாத்தையும் சேர்க்கல. இது அவசியம் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேணாட்டி விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு பிறகு கடைசியாக நாங்கள் கொவ்வை இலைகளை போட்டுக்கொள்ளுவோம். கொவ்வை இலைகளை போட்டதுக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா இந்த சூட்டிலேயே கொவ்வை இலை கொஞ்சம் அவிஞ்சிடும். நல்லா அவிஞ்சுதண்டா அதுண்ட சத்து இல்லாமல் போயிடும். கிழங்கு இறக்கிடுவோம். நாங்கள் இறக்கி ஆற விடுவோம். நாங்கள் மாவை பார்ப்போம். சரியாக ஒரு 45 நிமிஷம் நான் இதை விட்டுருந்தேன். நல்லா பொங்கிட்டுது. நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு அப்படி அகலமாக இந்த மாவை தட்டி எடுத்து குட்டி குட்டி
இப்படி வட்டமாக வெட்டி எடுக்க போகிறேன். இப்படி வெட்டி எடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாகவே உருட்டி எடுத்துட்டு அதை தட்டி கொள்ளலாம். நீங்கள் சின்ன உருண்டைகளாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த உருண்டைகளை இப்படி சின்ன வட்டமாக மெல்லிசாக தட்டி விட்டுக்கொள்ளுங்க. இப்படி நல்ல வடிவாக தட்டி எடுத்துட்டு அதில் நாங்கள் கிழங்க உள்ளுக்கு வச்சு மேலே மூடிக்கொள்ளுவோம். மாவை நாங்கள் நல்லா குழச்சிருக்கிறபடியை நாங்கள் இழுக்கிற இழுப்புக்கு படித்து வரும். இப்போ நாங்கள் மோதகம் மூடுற மாதிரி இதே மாதிரி மூடிக்கொள்வோம். மூடி எல்லாத்தையும் சேர்த்து கையால் பிடிச்சி ஒரு சுற்றி விட்டோம்ட்டு சுற்றி அழுத்திட்டு அதை அப்படியே அந்த மாவை அந்த உள்ளுக்கு வச்சுட்டு மற்ற பக்கம் திருப்பி வச்சு நாங்கள் அதை ரொட்டி மாதிரி தட்டி கொள்ளுவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கொண்டு நாங்கள் சுட்டு எடுப்போம். நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். இப்படி அகலமான பாத்திரம் இல்லாட்டி நீங்கள் எங்களோட தோசைக்கல்லிலே வடிவாக சுடலாம். நாங்கள் இப்படி எல்லா வட்டங்களையும் போட்டு நல்ல வடிவாக 2 பக்கம் அவிய விட்டு பொன்னிறமானது பிறகு எடுத்துக்கொள்ளுவோம். அடுப்பை நல்ல மெல்லிய நெருப்பில் வச்சு தான் இதை சுட்டு எடுக்க வேணும். இந்த சிற்றுண்டியை செய்கிறதுக்கு எனக்கு 300 ரூபாய் மட்டும் தான் செலவாகி இருக்குது. இப்படி வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் நல்ல ஆசை தீர தாராளமாக சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது. எங்களோட சுவையான மாலை நேர சிற்றுண்டி தயாராகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதுபோல் செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த சிற்றுண்டிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வைக்கலுமுன்னா நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.